புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே. புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, தேவனால் ஏவப்பட்டு தேவன் தம்முடைய மக்களுக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்றைக்கு மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின விதங்களை மாதிரியாக கொண்டு கொடுத்து நமக்கு மாதிரியாக அவர்களை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கும் விதங்களை பார்க்கிறோம். ஆகினால் பழைய ஏற்பாடு வேண்டாம், பழைய ஏற்பாட்டில் உள்ளது நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறத சரித்திரங்கள், சம்பவங்கள், தேவனோடு மனிதன் கொண்டுள்ள தொடர்பு, அவன் பெற்றுக்கொண்ட பதில்கள், ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் வருங்காலத்தில் வெளிப்பட போகிற திருச்சபையானது அந்த அதிசயங்களை கண்டு அனுபவிக்கும்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம் கடந்த நாட்களில் ஆண்டவர் அறிந்த காலம் முதல் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றிய நாளில் நமக்கு எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். அதிசயம் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று, நம்முடைய சிந்தைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியம், நம்முடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இது எப்படி நடந்தது என்று சொல்லுகிற ஒரு காரியங்களை தேவன் நமக்கு செய்து, இந்த பூமியில தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறவனுக்கு அவைகளை செய்து தமது நாமத்தை மையப்படுத்துகிறார். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் மேலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் இந்த வேதத்தில் ஆராய்ந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய மக்கள் புறப்பட்டு அவர்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சென்றடைந்து சுதந்திரிக்கும்படி போன பொழுது ஆண்டவர் 7 வகையான அற்புதங்களை அந்த நாட்களிலே செய்திருக்கிறார். அந்த அதிசயத்தை உங்களுக்கும் செய்து தமது வல்ல நாமத்தை மையப்படுத்துவார். ஆபிரகாமிடத்தில் அறியாத பாஷைக்காரிடத்துல உன்னுடைய சந்ததிகள் அடிமைப்பட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. இந்த ஜாதியில் அடிமைப்பட்டு போனதுக்கு ஆபிரகாம் கேட்ட கேள்வியும் அல்லது ஆபிரகாமுடைய சோம்பலான செயல்களும் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். இருந்துட்டு போகட்டும். எப்போதுமே பின் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தையும் தேவையில்லாத வேதனைகளையும் வைக்கிறவர்கள் இக்காலத்து பிதாக்கள் என்று சொல்லி அதில் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை சொன்ன காரியத்துக்கு அவரை விசுவாசித்து கீழ்ப்படிந்து செயல்படுகிற விஷயங்களில்
தொடர்ந்து இடைவிடாது செயல்பட்டுக்கிட்டே இருங்க. அவர் நடத்துகிற வழி எதுக்கு ஏன்னு கேட்கக்கூடாது. சரி, எகிப்துக்கு போனாங்க. யோசேப்பு காலத்தில் 70 பேரா போனாங்க. பின்னாட்களில் பல லட்சங்களாக பெருகிட்டாங்க. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 32 லட்சம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சிலர் 28 லட்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் காலாட்கள் 6 லட்சம் பேர், 20 வயதுக்கு மேலே 60 வயது கீழே உள்ளவர்கள் 6 லட்சம் பேர் இருந்தாங்களாம். அவங்க மனைவிமார், பிள்ளைகள் இதெல்லாம் கணக்கிட்டு, வயது கூடியவர்கள் குறைந்தவர்களெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் 32 லட்சம் வரும் என்று ஒரு பெரிய கூட்டத்தை தொகையை சொல்றாங்க. ராமசேஸ் பித்தோம் என்கிற பெரிய பட்டணத்தை எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்து, பார்வோன் யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வந்த பின்பு இந்த ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார், அவர்களை விடுதலை ஆக்கும்படி முடிவெடுத்தார். 400 வருஷம் ஆபிரகாம் சொன்னார், 430வது வருஷத்தெல்லாம் விடுதலை விட்டாங்க. அது சில சொல்லுவது உண்டு, ஆபிரகாமினாலே 400 வருஷமும் இந்த மோசையினால ஒரு 30 வருஷமும் தேவையில்லாத உபத்திரவங்கள் ஜனங்களுக்கு வந்தது என்று கணக்கெடுக்கிறார். ஆனாலும் நெருக்கப்படுகிற தேவையில்லாத பல காரியங்கள் வந்தாலும் அந்த காலங்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், அதே நேரத்தில் ஆண்டவர்கள் ஆசீர்வதித்த விதங்கள் பெருக்கம் என்று பார்க்க. எகிப்து தேசத்துல தான் 70 பேராய் போனவர்கள் பல லட்சங்களாய் பெருகி போனார்களே. இதை பார்த்த பார்வோனுக்கு கோபம், எப்படியோ எதிரிகளோடு சேர்ந்து நம்மை துரத்த போறாங்க, ஆகையினாலே எந்த ஆண்களையும் உயிரோட வைக்காதீங்க, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் அவர்கள் பிறந்த உடனே கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சட்டமே போட்டுட்டான், குடும்ப கட்டுப்பாடு சட்டம். அந்த சட்டத்தை மீறி மோசே பிறந்து வளர்ந்து அந்த மோசையை இரட்சகனாக ஆண்டவர் ஆக்கினார். என்னத்தான் இரட்சகனா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அறிந்து காலம் வருகிறதற்கு முன்னே அவர் வேலையில இறங்கினதுனால பலன் இல்லை, பயந்து ஓடி மீதியான் தேசத்தில் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. பல முறை சொல்லியும் அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, தரிசனத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆண்டவர் வைத்த நாட்களுக்கு முன்னமே தன் சுய பலத்தில் செய்து விடுவேன் என்று சொல்லி நினைக்கிறதும் வேதத்துக்கும் வார்த்தைக்கும் ஆண்டவர் சித்தத்துக்கும் புறம்பான செயல்பாடுகள் என்பதை அதில் விளங்குது. சரியாக 430 வருஷம் அன்றைக்கு தேவ ஜனங்கள் விடுதலை ஆனார்கள் என்று வேத வசனம் 12 யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அணி அணியாய் புறப்பட்டார்களாம். அந்த புறப்படுதலுக்கு முன்பாக எகிப்தியர்களுக்கு 10 வாதைகளை, நோய்களை, பிரச்சனைகளை கொடுத்து தேவன் வல்லவர் என்றும் இருக்கிறார் என்றும் அவன் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த தேவர்களுக்கு விட பெரியவர் என்பதை அவன் அறிந்து கொள்ள தேவ மக்களும் அறிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. முடிவாக தலைச்சன் பிள்ளைகள் சாகாதிருக்க வேண்டுமானால் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி எப்படிலாம் அடிக்கணும், புசிக்கணும்னு சொல்லுகிற வரைமுறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதை செய்யும்படி சொன்ன நம்பினவர்களெல்லாம் செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். தங்களுடைய வீடுகளிலே அந்த கதவு நிலைகளிலே ரத்தங்களை அந்த ரத்தத்தை பூசினார்கள். அந்த வழக்கம் தான் இன்னைக்கு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக் கொள்ளுது ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைக்கா இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டால் வாதை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவரோட நம்பிக்கை அவளை காப்பாற்றட்டும், அவள் விசுவாசம் அவளை ரசிக்கட்டும்.
தலைச்சன் பிள்ளைகள்லாம் மரிக்காது காக்கப்பட்டு அன்றைக்கே விடுதலை ஆனார்கள். எகிப்தில் புறப்படும் போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம் விடுதலை. அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து சொந்த நாட்டை நோக்கி போன ஒரு விடுதலை. இந்த அனுபவம் மனம் திரும்புகிற அனுபவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். மனம் திரும்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்த பொழுது, கீழ்ப்படித்த பொழுது அவருக்கு விடுதலை கிடைச்சது, உத்தரவு வந்தது, புறப்பட்டு போனாங்க. ஸ்தோத்திரம். அதே போல எந்த காரியத்தினால நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார். இரண்டாவது, ஐசுவரியம் கொடுத்தார். 430 வருஷமா அந்த மக்கள் உழைச்சாங்களே எகிப்து தேசத்துல, சம்பளமே இல்லாம கொடுமையா வேலை வாங்கப்பட்டு அடிமைத்தனமான வேலை செய்து அவர்கள் ஒண்ணுமே சம்பாதிக்கல. புசித்தார்கள், குடித்தார்கள், அவ்வளவுதான். நல்ல உடுத்த கூட முடியல. ஆனால் யாத்திராமம் 11:2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் புறப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே, இங்க புறப்படும் போது இப்படிலாம் கேளு, வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார். இவங்க கேட்டாங்க, வஸ்திரங்களையும் பொண்ணு வெள்ளி உடைமைகளை கேட்டாங்க. எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து, சீக்கிரம் தேசத்தை விட்டு நீங்க போனா போதும், இதுக்கு மேல உங்களை நீங்க இருக்கவே கூடாது, எங்களுக்கு பாதகம் என்று சொல்லி தேவனை அறியாத ஜனங்கள், எகிப்திய ஜனங்கள் தேவனை பெரியவர் என்று எண்ணி அவரையும் அவர் ஜனங்களை புறம்ப தேசத்தை விட்டு துரத்தினார்கள். ஐஸ்வர்யம் கிடைத்தது. இது ஒரு பெரிய காரியம்தான். செழிப்பு. எப்போது ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஐஸ்வர்ய வெள்ளி பொண்ணு குறைகள்லாம் நிறைவாக்கப்பட்டது. அவர் உழைத்த சம்பளமெல்லாம் வந்தது. ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை யாராவது பிரேக் பண்ணி வச்சிருக்காங்களா? அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து கனப்படுத்துவார். உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், குறைகள் நிறைவாக்கப்படும், செழிப்பு உண்டாகும், பொருளாதார செழிப்பு அப்போதுதான் கண்டார்கள். விடுதலை கிடைச்சிருச்சுனால செழிப்பு உண்டு. மூன்றாவது, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மூன்றாவது என்று சொல்வதை விட அதற்கு முந்தின காரியத்தையும் பார்க்கலாம். அவங்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஒரு இடத்துல பாளையம் இறங்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி போறதுக்கு முடியலை. அது வரைக்கும் செங்கடலுக்கு முன்பாக அங்க ஒரு இடத்துல பாளையம் இறங்கினார், ரெவிதீம்ங்கிற இடத்துல. இந்த இடத்துல பாளையம் இறங்கும் பொழுது பார்வோனும் மனம் மாறி திரும்ப அடிமை கொள்ளும்படிக்கு வருகிறான். அப்பொழுதுதான் பயந்து நடுங்கி மோசைக்கு விரோதமா பேசி, எங்களுக்கு கல்லறை அங்கே எகிப்தில் இல்லைன்னா ஏங்க கொண்டு வந்த, ஒரு மிக்க அடிச்சு மறுபடியும் அடிமையா கொண்டு போக போறானே, என்ன கொடுமையா வேலை வாங்க போறான், பயந்து போய் கிடந்தார்கள். அந்த ஒரு நெருக்கடி ஒரு நேரத்துல சத்துருவின் கரையிலும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு போக்கு உண்டாக்கினார், வழியை உண்டாக்கினார். மோசை எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, நீங்க இன்னைக்கு பார்க்குற எகிப்து என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய போறாரு, யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா மட்டும் இருங்க, புலம்பாதீங்க, எதிராக பேசாதீங்க, அவிசுவாசமா இருக்காதீங்க, நீங்க அமர்ந்து இருங்க, நீங்கள் அமர்ந்து சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஏன் அவங்கள சும்மா இருக்க சொல்ற, நீ பிளந்து விடு என்று சொல்லு. மோசே கையில் இருந்த கோல் என்னட்ட சொல்றாரு, கீழ்காட்டு வருது, செங்கடலை பிளந்து இரவெல்லாம் அடித்த காற்றுல பிளந்துருச்சு. செங்கடல் வெட்டாந்தரையா மாறி போச்சு. 19 அடி நிலமா.
19 அடி நீளத்துக்கு 100 அடி ஆழத்துக்கு அந்த இருந்த அந்த தண்ணீரை அப்படியே விலகி போகும்படி பாறையாக உறைந்து 2 பக்கம் நிற்கும்படி ஆண்டவர் செய்தது. சாத்தியமா என்று சொல்லலாம். ஆனால் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது சாத்தியம்தான். காற்று அடிக்கிற பொழுது அழுத்தத்துல இரவெல்லாம் அந்த காற்று அழுத்தம் உண்டாகி அந்த தண்ணீர் ஒதுங்கி நின்றது, மதில் போல நின்றதாம். நெருக்கப்படும் நேரத்துல தம்முடைய ஜனங்களுக்கு வழிகளை உண்டாக்கி அக்கறைப்படும்படி வழிநடத்தினார். அங்க இருந்த 19 மைல் கிலோமீட்டர் தூரத்தையும் கடந்து செல்லும்படிக்கு லட்சக்கணக்கான ஜனங்களை வெட்டாந்தரையில வழிநடத்தின தேவன் அல்லவா. அது நாம் பாடம் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டோட வல்லமையும் அவருடைய ஞானத்தையும் பராக்கிரமத்தை அறிந்து உணர்ந்து நம்பிக்கை வைக்கும்படிக்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தானாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த ரீதியில் நெருக்கப்பட்டிருந்தாலும் சத்துருவையும் நொறுக்குவார், சத்துருவின் செயல்களை அழிப்பார், சத்துருவின் செயல்களை தடுப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் தப்பிச்செல்ல போக்குகளை உண்டாக்குகிறவர். அதே கடல்ல தான் போயிட்டாங்களே, அவங்கள கொண்டு வரணுமேனு ஆத்திரமா போறாங்க. பார்வோனும் அவனுடைய சேனைகள் அனைத்தும் கடலில் மூழ்கி போனது. ரதங்கள் குதிரைகள் எல்லாம் மாண்டு போயின. ஆண்டவர் அப்படித்தான் சத்துருவின் மேலும் சத்துருனுடைய ஆயுதங்களின் மேலும் ஜெயத்தை கொடுக்கிறவர். உங்களுக்காகத்தான் அவர் இருக்கிறார். இவ்விதமான அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆரோக்கியம் தந்தார். கடந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. தண்ணி தாகத்துல ஜனங்கள் 3 நாள் தான் தாகம் எடுத்து இருந்த தண்ணீர்லாம் காலி ஆயிடுச்சு. தேவைகள் மிகுதி, தண்ணீர் தேவைகள். ஒரு இடத்துல இருக்க தண்ணீரை அள்ளி குடிக்க போனா கசப்பு, உப்பு, அதை குடிச்சா அவளை செத்தே போவோம். அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீர். சூழ்நிலைகள் கசப்பா இருந்தால் ஆத்மாவும் கசந்து போகும். உற்சாகமாய் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடியதோ என்று பாடி துதித்து வந்தவர்கள் இந்த கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீரை பார்த்த உடனே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கசந்து போச்சு. முறுமுறுப்பு உண்டானது, எதிர்ப்பும் அங்கே ஆண்டு போராடுகிற ஒரு நிலை உண்டானது. அப்போது தானே மோசே ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போடுறாரு. மதுரம் ஆயிடுச்சு. அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குடிச்ச உடனே ஆண்டவர் ஒரு பிரமாணத்தையும் கொடுக்கிறாரு. யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அது எல்லாருமே சொல்றது, எல்லாரும் சொல்றதுக்காக எழுதப்படாவிட்டாலும் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். வியாதியே இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுத்து அவர் பரிகாரியா இருந்து உன் ஆவிக்கு, உன் ஆத்மாவுக்கு, உன் சூழ்நிலைகளுக்கு, அன்று எகிப்தியர்களுக்கு வந்த வியாதிகளில் இஸ்ரவேலர்களுக்கு ஒருவருக்கு வரல, அதுபோலவே நான் தொடர்ந்து உன்னை நடத்துவேன், உன்னை ஆண்டு கொள்ளுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. வியாதி இல்லாத வாழ்க்கையை தந்து நடத்துவார். வியாதி இருந்தாலும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து, இது இயற்கையினால வந்ததா, நம்முடைய தவறுகளா, பிசாசினால் வந்ததா என்று ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்த வசனத்தை வாழ்க்கையில உறுதிப்படுத்தும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம். நோயில்லா வாழ்க்கையை கொடுத்து நடத்துகிறார். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்களுக்கு செய்தது. ஆகாரம் விட்டார 1 வருஷமோ 2 வருஷமா எகிப்து என்னைக்கு விட்டாங்களோ, என்னைக்கு நாங்கள் என்னத்தை புசிப்போன்னு கேட்டுட்டு மோசையோட போராடினாங்களோ, அந்த நாள்ல மன்னாவை, தூதர்களின் அப்பத்தை
ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். அது வெண்மையானது, மிளகு மாதிரி மல்லி மாதிரி இருக்கும். அதுக்கு வெயில் ஏற ஏற கரைஞ்சு போகும். அதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் தேவையான அளவுக்கு போய் எடுத்துக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு. அதிகம் எடுத்தவனுக்கும் அதிகமாக அவனுக்கு கிடைக்காது, கொஞ்சம் எடுத்தவனுக்கும் கொஞ்சம் இல்லை, மற்றவங்கள்ட்ட அதை வாங்கிக்கலாம். ஆனால் சனிக்கிழமை மாத்திரம் போகக்கூடாது, ஓய்வு நாள் கை கொள்ளணும். அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்கணும், கத்தரை மட்டும் தேடணும், அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாதான். அப்படி ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தாரு. அது கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். கீழ்ப்படியாதவர்கள் சும்மா போய் சுத்திட்டு ஒன்றும் இல்லாமல் வெறுமே வந்தாங்க. இன்னைக்கும் கீழ்ப்படியாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவளா இருக்கிறீர்களோ தெரியாது. அவர்களுக்கு 40 வருஷம் கொடுத்தாராம். கானான் தேசத்தில் கால் வச்சு அங்கே உள்ள கனிகளை பறித்து புசிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்து கொண்டே வந்தார். அதில் சிலர் திருப்தியா இருந்தாங்க, சிலர் திருப்தியா இல்லை, சிலர் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு கேட்ட பலனை அவங்க அனுபவிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்படும் பொழுது நான் என்ன செய்தேனோ அதை இன்றைக்கும் செய்வேன் என்று சில 1000 வருஷங்களுக்கு அப்புறமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி நினைப்பூட்டுகிறார். ஆக எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்படும் பொழுது என்ன அதிசயங்களை பெற்றார்கள், அதே போல நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் செய்கிற தேவன் அல்லவா. 7வது இன்னொரு அதிசயம் என்னன்னா, வழி நடத்தினார். என்றைக்கு எகிப்தை விட்டு பார்வோனை மேற்கொள்ள வந்தானோ அது முதற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை இவர்களை நிறைவேறும் அளவும் கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் இவர்கள் பகலின் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் வெளிச்சம் கொடுக்கவும் நிழல் கொடுக்கவும் கூட இருந்து தேவன் வழி நடத்தினார். அவருடைய சமூகம் நடத்தியது. 40 வருஷமா நடத்தினாரு. பலர் நன்றி இல்லாதவங்கள போயிட்டாங்க. ஆனா நன்றி உள்ளவர்கள் கானானுக்குள்ள போனாங்க. சிலர் போனாங்க, வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் போனாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு மேக ஸ்தம்பத்தின் கீழும் அக்னி ஸ்தம்பத்தின் கீழும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். 40 இடத்துல 40 வருஷத்துல 41 இடத்துல 25 மைல் சுற்றளவுக்கு ஒரு பாளையம் இறங்கி இருந்தாங்களாம். 41 இடத்துல பாளையம் இறங்கியிருக்காங்க. இந்த மேகம் நகரும் போது நகர்ந்து போவாங்க, மேகம் தங்கி இருக்கும்போது தங்கி இருப்பாங்க. இப்படியா கானானின் திசை நோக்கி ஜனங்களை மனநிலைக்கு ஏற்றார் போல, பலத்திற்கு ஏற்றார் போல சஞ்சலப்படாமல் பத்திரமாய் எகிப்துக்கு பின்மாறி திரும்பி போகாமலும் முன்னோக்கியே போவதற்கு ஏதுவான விதத்தில் ஆண்டவர் வழியே இல்லாத வனாந்தரத்தில் வழி நடத்தினார். மோசைக்கே தெரியாது எந்த வழியா போகணும்னு. மேகம் எப்படி போகுதோ அப்படி போனார். நீங்க போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வழி நடத்துற விதம் அல்ல. 10 வருஷ திட்டம் போட்டு இவங்க நினைச்சதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து ஆண்டவர் மேலையும் படியை போட்டு செயல்படுகிறவர்களும் உண்டு. எகிப்திலிருந்து புறப்படும் போது அதிசயங்களை செய்தாரு, உங்களுக்கும் செய்வார். முதல்ல சொல்றேன், 1 விடுதலை கொடுத்தாரு, 2வது ஐஸ்வர்யம் கொடுத்தாரு, 3வது தப்பி சொல்ல வழி உண்டாக்கினாரு, சத்ரு அழித்து போட்டாரு, அவனுடைய கிரியைகளை அழித்தாரு, ஆகாரம் கொடுத்தாரு, வழி நடத்தினார். இந்த நாட்கள்ல
புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னை செல்லும் இயேசுவோடு பின்னை செல்லுவே, நல்லவரை மகிமைப்படுத்துவே.